வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 3 இல்லை 4 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். பக்கோடா வந்து நிறைய விதமாக செய்யலாம். வெங்காயம் போட்டு பக்கோடா செய்யலாம், காய்கறி வச்சு பக்கோடா செய்யலாம், மெது பக்கோடா செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் போட்டு மொறுட்டு பக்கோடா செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம ஊரில் ஸ்வீட் கடையிலலாம் வெளியே ஸ்டவ் வச்சு பக்கோடா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பக்கம் நம்ம போனாவே அந்த வாசனை நம்மளை இழுக்கும். அது நல்லா மொறுட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு வெங்காயம் போட்டு மொறுட்டு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கழுவிட்டு சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து அளவு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். நீங்கள் கழுவிட்டு சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1/2 கப் இந்த மாதிரி நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு, கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு. வாங்க இப்போ பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா உதுத்து விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கையில் பண்ணால் தான் இந்த உதிரும் நல்லா. கொஞ்சம் கையில் வந்து வெங்காயத்தை வந்து உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம்லாம் வந்து தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு உதுத்து விட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை நிறையா போட்டால் தான் நமக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும். நம்ம நல்லா கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு வந்து கொஞ்சமாக இதில் பாதி உப்பு இதில் போட்டுக்கோங்க. பாதி உப்பு வந்து நம்ம மாவு கலக்கும் போது போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதில் பாதி இதில் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒன்றா கலக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கும். நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி கீழே இறங்கும். அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து மாவை வந்து கலக்கிக்கலாம். இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அது கூட அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, நம்ம வெங்காயத்துலேயும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இது பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ. பெருங்காயத்தூள், இது நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம எண்ணெயும் காய வச்சுக்கலாம். வெங்காயம் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்குது. வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். மாவில் வந்து அது நல்லா இருக்காது. நம்ம இந்த வெங்காயத்தோட தண்ணியில் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக பக்கோடா போடுறீங்கன்னா இந்த மாவை வந்து அதிலே போட்டு நீங்கள் கலக்கி சுட்டுடலாம். கொஞ்சம் நிறையா போடுறீங்கன்னா தனித்தனியாக மாவு கொஞ்சம் தனியாக போட்டுக்கிட்டு வெங்காயம் தனியாக போட்டு பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஒரு தட்டில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே தூவி விடுங்க. மாவை வந்து கொஞ்சமாக மாவு சேருங்க. அந்த ஈரப்பசையில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பசையே அந்த மாவு வந்து அதில் ஒட்டிக்கும். வெங்காயம் நல்லா மாவில் கவர் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். சரி, நான் இப்போ எண்ணெயை எடுத்துகிட்டு வரேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு வந்து ஒரு 350 டிகிரி சூட்டில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம பக்கோடாவை போட்டு எடுக்கிறது தான். உங்கள் வெங்காயத்தில் வந்து தண்ணி பசை அவ்வளோவா இல்லைன்னா
நீங்கள் வேணால் இந்த மாவு கலக்கும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு ஊற வச்சாதான் அந்த வெங்காயத்தில் தண்ணி விடும். நீங்கள் அப்படியே நீங்கள் உடனே செய்கிறீங்களா இருந்தால், நீங்கள் வெங்காயத்தை ஊற வைக்காமல் செய்கிறீங்களா இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுனால என் வெங்காயத்தில் நிறைய தண்ணி இருக்குது, அதில் இருந்த தண்ணியே எனக்கு போதுமாக இருக்குது. ஸோ அதனால் நான் தண்ணி எதுவும் தெளிக்காமல் தான் இந்த மாவை தயார் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இது கூட இதில் வந்து நம்ம இந்த பக்கோடா கலக்கி வச்சதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போடும்போது நல்லா உதிரியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா உதுத்து விடுங்க பக்கோடாவை வந்து. நல்லா ஒரு புடி மாதிரி பிடிச்சிட்டு கூட இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உதுத்து விடுங்க. ஸோ இது ஒரு பேட்ச் வேகிற நேரத்தில் இன்னொரு பேட்சை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். திரும்பி கொஞ்சம் வெங்காயம் வந்து நம்ம தட்டில் போட்டுட்டு நம்ம அந்த மாவில் கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அப்பப்போ கலக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். ப்ரௌன் ஆகிட்டு நல்லா வாசனை வந்துடும், அந்த பக்கோடா வாசனை. அந்த டைமில் நீங்கள் எடுத்துடுங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பக்கோடா வாசனை வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நான் எல்லா பக்கோடாவையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. நல்லா உதுத்து விடுங்க எண்ணெயில் போடும்போது, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் இதை வந்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திருப்பியும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ண மொறுமொறும் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மாவு பிசையும் போது மட்டும் மாவு வந்து கரெக்டான ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிட்டா அந்த கிறிஸ்பியாக இருக்காது. நீங்கள் வெங்காயத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு வச்ச உடனே சூட்டோட பாக்ஸில் போட்டு மூடி வைக்கக்கூடாது, அந்த கிறிஸ்பியெல்லாம் போயிடும். கொஞ்சம் ஆறுன அப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த பக்கோடா வந்து. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.